என்னோட வீட்டில் பார்த்தீங்கன்னா மாடியில் கத்தாழை செடி, ரோஜா செடி, கீரை செடி, இந்த மாதிரியான செடிலாம் வச்சிருக்காங்க. இப்படி தாங்க டெய்லி நான் காலையில் வந்து இந்த டேங்க்ல இருந்து தண்ணி எடுத்து இந்த செடிகளுக்குலாம் ஊத்திட்டு இருப்பேன். திடீர்னு ஒரு 4 நாள் வெளியூர்லாம் வெறுப்பு போயிட்டு இருந்ததுன்னு வைங்களேன், இந்த செடிகளை பராமரிக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. 4 நாள் விட்டுட்டா கூட அடிக்கிற வெயிலுக்கு காஞ்சி போயிருது. இதுக்கு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு மூலையில உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் எனக்கு ஒரு குரல் கேட்டது கீழே இருந்து, டேங்க் நிறைஞ்சு சிந்துது, மோட்டரை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு. ஆஹா, இது நல்ல ஐடியாவா இருக்கு. நம்ம ஏன் அந்த டேங்க் நிறைஞ்சு சிந்தும் போது அந்த தண்ணி டைரக்டா அந்த செடிகளுக்கு விழுற மாதிரி வைக்க கூடாது? ஏன்னா எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 டைம்ஸ் மோட்டர் போடுவோம். அப்ப 4 முறை தண்ணி ஊத்துன மாதிரி ஆச்சு. அடுத்த நாளே களத்துல இறங்கிட்டாங்க. இந்த செடியை வைக்க போற இடத்துல இருக்கக்கூடிய மண்ணு எல்லாத்தையும் தூர ஒதுக்கிட்டு இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச கடையில வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நம்ம ஏரியா பாய்ஸுக்கு ஸ்கூல் லீவு, அதனால எல்லா பசங்களும் வெட்டியா தான் இருக்கிறாங்க. நம்ம கூட அப்படியே ஐக்கியமாயிட்டாங்க. டேங்க் நிறைஞ்சு தண்ணி வெளியே போகக்கூடிய இந்த ஓவர்ஃப்ளோ லைன்ல இருந்து ஒரு டீயை போட்டு அதுல இருந்து ஒரு பைப்பை ரன் பண்ணி நமக்கு எத்தனை லைன் தேவைப்படுதோ அத்தனை டீயை போட்டு எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம 2 அடி பைப்ல 3 பைப் எடுத்துக்கிட்டேன். அந்த 3 பைப்லயுமே இந்த மாதிரி இடையில ஓட்டையை போட்டு எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் என்ன, இந்த 3 துண்டு பைப்லையும் ஒரு டம்மியை மாட்டிக்கிட்டு நான் ஏற்கனவே கனெக்ட் பண்ணி வச்சிருந்த அந்த டீயோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டில் மோட்டரையும் போட சொல்லியாச்சு. தண்ணி வருமா வராதா அப்படிங்கிற பயத்திலே தாங்க போச்சு. டேங்க் நிறையுது, ஆனா தண்ணியை காணோம், எங்க தண்ணி கீழே சிந்திருமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே தாங்க இருந்தது. கடைசியில வெற்றிகரமா நம்ம நினைச்ச மாதிரியே தண்ணி வந்துருச்சுங்க. நம்ம பசங்களுக்கெல்லாம் குஜால் தாங்க முடியல.